யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வேத வசனத்துல நாம் படிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், யோபுடைய வாழ்விலே காணப்பட்ட சிறையிருப்புகள் மாறுவதற்கு அதுல முக்கியமான ஒரு காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று வாசிக்கிறோம். யோபுடைய சிநேகிதர்களை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பின் காலகட்டத்தில் யோபுவுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டிய அந்த நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தினார்கள். யோபுவின் மேல் அநேக பழிகளை சாற்றினார்கள். யோபுவை குறை சொல்லி அவருடைய இருதயத்தை உடைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றி யோபு என்கிற மனுஷன் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது பேதுரு அப்போஸ்தலன் சிறைச்சாலையிலே சுவிசேஷத்து நிமித்தமாக கட்டப்பட்டிருந்த பொழுது சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஊக்கமாக ஜெபித்த பொழுது கர்த்தர் பேதுருவின் சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். அப்படியானால் எனக்கு சிறைப்படுத்தப்பட்ட ஏதாவது நிலைகளை ஏதாவது காரியத்தில் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஊக்கமாக தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். தேவ சமூகத்தில் வைராக்கியமாய் போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்புகளை மாற்றி உங்களுக்கு விடுதலை